வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் தாமோதரன், தாமு ரைடர் 91. என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. பயணம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பைக்ல பயணிக்கிறதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு வந்து பைக் எடுத்துட்டு அப்படியே எங்கேயாவது இந்தியா ஃபுல்லா சுத்தி வரணும்னு ரொம்ப ஆசைங்க. நான் வண்டியில வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 200 கிலோமீட்டர் வரைக்கும் நான் பயணிச்சுட்டு இருக்கேங்க. எங்கேயும் போமாட்டேங்க. இங்க வேலை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போயி, என்னைக்கா ஒரு நாள் லீவ் கிடைச்சதுன்னா கிளம்பி ஊருக்கு போவேங்க, சொந்த ஊருக்கு. 150 கிலோமீட்டர் வரும். மறுபடியும் அங்கருந்து இங்க ஒரு 150 கிலோமீட்டர் வருவேங்க. வழியில வந்து ஒரு 70 கிலோமீட்டர் நடுவுல என்ன பண்ணுவேன்னா, ஒரு டீ கடை இருக்குங்க ரெகுலரா. அந்த இடத்துல ஒரு டீய சாப்பிடுவேன். மறுபடியும் அங்க டீய சாப்பிட்டு ஊருக்கு போவேன். மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது டீய சாப்பிட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு வருவேங்க. இதுதாங்க என்னோட ரைடோட அனுபவம். ப்ரொஃபஷனலாவே ஒரு ரைடு போணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ, அதுக்காகவே என்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் தான் வச்சிருந்தேன். 2 ஸ்ப்ளெண்டர் பைக் புதுசா இதுவரைக்கும் வாங்கி 2மே பார்த்தீங்கன்னா, 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டி 2 பைக்கையும் வித்தாச்சுங்க. இப்ப நான் ரைடு போறதுக்காகவே ஒரு வண்டி வாங்கியிருக்கேங்க. இதுதான் இப்ப வச்சிருக்க வண்டி தான் Honda SP 160ன்ட்டுங்க. இதுதான் என்னோட முதல் 160 சிசி நண்பர்களே, நம்ம ஒரு கான்செப்ட்டுக்குள்ள வருவோம். இப்ப நம்ம இந்த ரைடு எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையல் ரைடு தாங்க. ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போயிட்டு, இந்த வீடியோலாம் எப்படி எடுக்கிறோம்? எப்படி வருது? அப்புறம் நம்ப அ எடுத்த வீடியோவ நமக்குலாம் கரெக்ட்டா எடிட் பண்ண தெரியுதா? நம்ம வீடியோலாம் அப்லோட் பண்ற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியான ஆளா? இதெல்லாம் பார்க்கறதுக்காக தாங்க சும்மா ஒரு ட்ரையல் ட்ரிப்பு தான் இது. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல நெறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கும். ஏதாவது சிறு சிறு தவறுகள் இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. எதுவும் நெனச்சுக்காதீங்க. வீடியோவ கன்டினியூவா பாருங்க. நெறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கும். இது சென்னை மதுரவாயல்ல இருந்து நம்ம வந்து பழவேற்காடு பீச் வரைக்கும் நம்ப போய் ஒரு ரோட் ட்ரிப்புங்க. அப்படியே போயிட்டு, அப்படியே போய் அட்டெண்ட் பண்ணிட்டு, பீச்ச ஒரு பார்த்துட்டு, அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிடுற மாரி தாங்க. வேற எதுவும் இல்லைங்க. வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்ப நம்ப மதுரவாயிலருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கோம். போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மதுரவாயல் பிரிட்ஜு கிராஸ் பண்ணதுமே இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா, பயங்கர டிராஃபிக் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அந்த டிராஃபிக்ல ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க. அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஸ்லோவாவே போயிட்டுருந்தது. அப்புறம் கடைசியா பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட்டுட்டு, நாங்க அந்த அம்பத்தூர் பைபாஸ் மேல ஏறிட்டோங்க. ஸ்ட்ரெயிட்டா அந்த பிரிட்ஜ் வருங்க. அங்க பெரிய பிரிட்ஜ் இருக்கு. அந்த ஃப்ளைஓவர் மேல ஏறிட்டா ஸ்ட்ரெயிட்டா புழல்ங்க. போயிட்டே இருந்தோம். நாங்க பாட்டுன்னு புழல் வரைக்கும் போயிட்டே இருந்தோம். புழலுக்கு முன்னாடி என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு டோல்கேட் வந்தது. அந்த டோல்கேட்ல பார்த்தீங்கன்னா, அங்க கொஞ்ச நேரம் ஒரு டிராஃபிக் ஆயிடுச்சுங்க. எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா, இந்த 4 வீலர்லாம் என்ன பண்றாங்க, 2 வீலர் போற வழிய வந்து நிறுத்திட்டு, பயங்கர டிராஃபிக் பண்ணி விட்டாங்க. அங்க ஒரு 10, 15 நிமிஷம் வீணாயிருச்சு. அப்புறமா அப்படியே எடுத்துட்டு கிளைமேட் ஆனா சூப்பரா இருந்துச்சுங்க. கிளைமேட்லாம் அருமையா இருந்தது. அங்கருந்து அப்படியே எடுத்துட்டு கெளம்புனோம். கிளம்பி போயிட்டே இருந்தோம். போயிட்டு தா புழல் வந்ததுங்க. புழல தாண்டிட்டு மாதாவரம் போய் அங்க எண்ணூர் பைபாஸ புடிச்சுட்டோங்க. எண்ணூர் பைபாஸ் வரைக்கும் போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மெட்ரோ ஒர்க்லாம் போயிட்டுருக்குங்க. பயங்கரமா ரெடி ஆயிட்டுருக்கு மெட்ரோ. இன்னும் கூடிய சீக்கிரத்தில மெட்ரோ ஒர்க் முடிஞ்சதுன்னா, சிட்டி வேற லெவல்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா. எண்ணூர் தாண்டி அப்படியே நாங்க வந்துட்டே இருந்தோங்க. கிட்டத்தட்ட மீஞ்சூர் கிட்ட வந்துட்டோங்க. மீஞ்சூர் ஆண்ட பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சுன்னா, எண்ணூர்லேருந்து மீஞ்சூர் கனெக்ட் பண்ற அந்த ரோடு ஒரு 2, 3 கிலோமீட்டர் வருங்க.
அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரோடு ஒர்க் நடக்குதா என்ன ஏதுன்னு தெரியலைங்க. ஃபுல்லாக லாரிங்க, இந்த டிப்பர் லாரிங்க போய் 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 ஒரே புகைங்க. பயங்கர பொல்யூஷன். அதாவது பைக்லாம் ஓட்டவே முடியாதுங்க. ரொம்ப ரிஸ்க்கு அந்த இடத்துல வண்டி ஓட்டுறதே பயங்கர ரிஸ்க்கு. எப்படி தான் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க பாவம். ஒரு வழியாக மீஞ்சூரை தாண்டிட்டோங்க. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேங்க. 27 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 27 கிலோமீட்டர் போயிடலாங்க. இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரத்தில் 45 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திணைப்பாக்கம்னு ஒரு ஊர் வருதுங்க. திணைப்பாக்கம், திருவெள்ளவாயல், காட்டூர் அந்த ஊரெலாம் அப்படியே தாண்டி நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே பெண்டாக போகுதுங்க. இந்த சைடு அட்மாஸ்பியரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரோட்டில் கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆசம்ங்க. அதாவது என்னென்னா மேகம்லாம் ரொம்ப டவுனாக இருந்ததுங்க. நல்லா சில்லுன்னு இருந்தது. ஒரு 4 மணிக்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப ஒரு 6-7 மணிக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தது. வெயில் இல்லைங்க. வெயில் இல்லாமல் ஒரு நார்மலாக இருந்தது. அதுவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஏதோ ஒரு வெயில் அடிக்க போகுதுடா, வெயிலில் தான் ரவுண்ட் அடிக்க போகிறோன்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வெயில் எதுவும் இல்லை, நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. அப்படியே ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சி போகுதுங்க. பெண்டு தாங்க, ஏகப்பட்ட பெண்டு, ஸ்பீட் பிரேக்ஸ் வருது. ஆனால் அங்கே ரோட்டில் ஸ்கூல் பசங்க, குழந்தைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோடு அப்படியே கிராஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கங்கே திடீர்னு வராங்க. லோக்கலில் கிராமம்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் அப்படியே கிராஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போக வேண்டியதாக இருக்குங்க. அது இல்லைனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம பழவேற்காடு ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பழவேற்காடு அந்த ஃப்ளைஓவர் கிட்ட வரும்போது அண்ணா ஒருத்தர் போட்டிங் வரீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே போட்டிங்லாம் நிறையா வருவாங்க. போட்டிங் இந்த ஊருக்கு என்ன ஸ்பெஷல்னால், போட்டிங் இங்கே பக்கத்தில் குட்டி குட்டி தீவுங்களாம் இருக்குங்க. ஸோ இங்கே வந்துட்டிங்கன்னா நைட்டு கூட்டு போய் விட்டுருவாங்க. போட்டில் கூட்டு போய் அந்த தீவில் விட்டுருவாங்க. நைட் ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ரிட்டர்ன் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி உங்களை கூப்பிட்டு வந்து இங்கே மறுபடியும் கரையில் விட்டுருவாங்க. ஸோ அது ஒரு ஒன் டே அவுட்டிங் மாதிரி ஃபேமிலியோடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ வந்து என்ஜாய் பண்ணுறது ஒரு நல்ல பிளேஸ்ங்க இந்த ஊர். ஒரு வழியாக பீச்சுக்கு வந்துட்டோம் நம்ம. இதுதாங்க பழவேற்காடு பீச்சு, கடல். எல்லோரும் பார்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு ப்ளேஸு. யாருக்காவது பழவேற்காடு ட்ரிப்பு போனோன்னா வண்டி எடுத்துகிட்டு ஒரு சென்னையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் வந்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்பாட்டு. வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகலாம். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.